நீ யாரு? என்ன கொலை பாக்குறியா? வேணாம் வேணாம், எனக்கு பயமா இருக்கு. சும்மா நிறுத்துறா. சும்மா நடிக்கிற. நீ பைத்தியம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஒண்ணு ஏன்டா நடிச்சுக்கிட்டு இருக்க? வேணாம், பயமா இருக்கு. எனக்கு கொலை போறா, எனக்கு பயமா இருக்கு. எதுவும் பண்ணாத ப்ளீஸ். வேணாம் வேணாம் வேணாம், பயமா இருக்கு. உன்னை எவ்வளவு நல்லவன் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்பதானே உன் சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. டேய் டேய், என்னால இதை தாங்கிக்கவே முடியலடா. உன்னை பார்த்து 4 வார்த்தை கேட்டுட்டு போலாம் தான்டா இங்க வந்தேன். டேய் பிரியா எப்படிப்பட்ட நல்ல பொண்ணு. அவ மேல நாங்க எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருந்தோம். அக்கா புருஷன் உன் மேல அவ எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தா. எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா பாவி. ஐயோ, என்ன கொல்லாத, எனதும் பண்ணாத, எனதும் பண்ணாத, எனதும் பண்ணாத. நான் எங்க வெளியில போனாலும் எனக்கு வாச்ச 2 மாப்பிள்ளைங்களும் ரொம்ப தங்கமானவங்க, ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன்டா. ஆனா மூத்த மாப்பிள்ளை ஒரு குடிகாரனாவும், நீ கொள்ளையடிச்சு கொலை பண்ணி சம்பாதிக்கிற ஒருத்தனா இருக்கேங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாலே நாங்க 2 பேரும் போய் சேர்ந்துருந்தோம்னா எங்க 2 மாப்பிள்ளையும் நல்லவங்க தான், எங்க பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லாதான் இருக்குங்கிற ஒரு நினைப்பிலே போய் சேர்ந்திருப்போம். பிரியா அவ தலையெழுத்து, யாராலையோ கொல்லப்பட்டுட்டா அதுதான் அவ விதின்னு நினைச்சுக்கிட்டு போயிருப்போம். ஆனா அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியை கொடுத்து எல்லாத்தையும் தாங்கிட்டு வாழ வேண்டிய ஒரு நிலைமையை ஆண்டவன் எங்களை கொடுத்துட்டான். உன் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டு நசுக்கிட்டேடா பாவி. என் பொண்ணு பிரியாவை அநியாயமா கொலை பண்ணிட்டு அந்த கொலைப்பழிய நீ என் பொண்ணு காவியா மேல போட்டு அவளையும் தூக்கி உள்ள போட்ட. உலகத்துல எந்த புருஷனும் தன் பொண்டாட்டி மேல இப்படி ஒரு பழிய போட மாட்டான். ஆனா நீ போட்டுட்ட. நீ இந்த கொலைப்பழியில இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அந்த பழிய காவியா மேல போட்டுட்ட. உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா அது உன்னை உறுத்துண்டா. பெருசு என்னமோ பெருசா நியாய தர்மம் பேசிட்டு இருக்க. அந்த நியாய தர்மத்துல நான் பாத்துக்கிட்டு இருந்தா நான் மிடில் கிளாஸா தான் வாழ்ந்திருக்க முடியும். குறுக்கு வழியில் போனதுனாலதான் இவ்வளோ சின்ன வயசுல என்னால கோடீஸ்வரனாக முடிஞ்சது. இதே நியாய தர்மத்துல உன் பொண்ணு பிரியா பேசிக்கிட்டு இருந்தா, அதான் அவளை கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. இப்போ ஏன் பொண்டாட்டி இதே நியாய தர்மத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கா. மோரத்தமாச்சே. என்ன சாமர்த்தியம் இருந்தா அவ ஏன் கூடவே வாழ்ந்து என்ன மென்டல் ஆக்கி இந்த இடத்துல உட்கார வச்சிருப்பா. அதுக்கு தண்டனை தான் இது. நாளைக்கு கோர்ட்ல மேல் குற்றம் நிரூபிக்கப்படும். அதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். She will be convicted. உங்க எவனாலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. அட பாவி, நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. நாசமா போயிடுவ. என் பொண்ணை கொண்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. உன் கழுத்தை நடிச்சு நானே கொன்னுடுறேன் உன்னை. மாதிரி நடிக்கிறேன். பொண்ணு கொல்ல வந்தாங்க. நீங்களாவது நான் சொல்றதை கேளுங்க. ஒரு கொலைக்காரங்க நான் சொல்றதை கேளுங்க. தயவு செஞ்சு கேளுங்க. பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்க. ஏமா சாரதா பேசாம போறாருன்னா நீங்களும் இப்படி பேசாம இருந்தா எப்படிமா? அவர் பேசினதெல்லாம் நீயும் கேட்டுட்டு தானே இருந்த. அப்படி இருக்கும்போது எப்படி என்னால போய் பேச முடியும்? இப்படி சொன்னா எப்படிமா? வெளியே போயிட்டு வந்திருக்காரு, கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நீங்க போய் பேசி சமாதானப்படுத்த பாருங்கம்மா. யோசிக்காதீங்கம்மா. கொஞ்சம் இருங்கம்மா, நான் காஃபி கொண்டு வரேன். காஃபி குடுக்கற மாதிரி போய் சார சமாதானப்படுத்துங்கம்மா.
காஃபி. காஃபி பேபி ஐயா என்னங்கய்யா? என்ன நினைச்சிட்டு இருக்கா இவன் மனசுல? கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொல்ற எதுவுமே இல்ல. நான் தான் இவகிட்ட பேச வேண்டாம் சொல்லிட்டேன்ல. அப்ப எதுக்காக தேவையில்லாம வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கா? வர்ற எரிச்சலுக்கு காஃபி டம்ளர் தான் தட்டி விட்டேன். கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். கூட்டிட்டு பா. அம்மா வாங்கம்மா. அம்மா கீழே போல வாங்கம்மா வாங்க. வாங்கம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாம் என்னாலதாம்மா. சார் இவ்வளவு கோவப்படுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா நானு. வெளியில போயிட்டு வந்தாரு, கொஞ்சமாவது கோவம் குறைஞ்சிருக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் உங்களை போய் பேச சொன்னம்மா நானு. அழாதீங்கம்மா. வயிற்று புள்ளத்தாச்சு, அழுதா குழந்தைக்கு ஆகாதுமா. அவரு கோவம் கூடி சீக்கிரத்திலே குறைஞ்சிடுமா, சமாதானம் ஆயிடுவாருமா. நீங்க அழாதீங்கம்மா. அவர் என்ன திட்டினாருன்றதுக்காகவோ கோவப்பட்டாருன்றதுக்காகவோ நான் அழல பேபி. என் வயித்துல வளர்ற குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வீடு வீடா போய் மடிப்பிச்சு ஏந்தின. அத பார்த்துட்டு அவர் என்ன கூட்டிட்டு வந்தார் இல்ல, அதனால சாமி குத்தாயி என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவெல்லாம் திருந்தவே மாட்டான். கவலைப்படாதீங்கம்மா. அந்த கடவுளுக்கு தெரியுமா உங்க கஷ்டம் என்னன்னு. அவர் உங்களை கைவிட மாட்டாருமா. தைரியமா இருங்கம்மா. நீங்க கண்ணை தொடச்சுக்கோங்கம்மா. அழாதீங்கம்மா. நான் மேல போய் அந்த காஃபி கொட்டின இடத்துல கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேம்மா. ஐயா இப்ப வந்துட்டு வருமா, ரெடி ஆயிட்டு இருக்காருமா. ஐயா டிஃபன் ரெடியா இருக்கியா? சாப்பிட்டு போங்கய்யா. அம்மா உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்காங்க. வெறும் வயித்தோட போகாதீங்க, சாப்பிட்டு போங்கய்யா. இதை பாரு பேபி, எனக்கு டிஃபனை நீ எடுத்து வை. இவ கையால் எனக்கு சாப்பிட பிடிக்கல. செல்வம், மடி உள்ள வரலாமா? வாங்க மாமா. ஐயோ, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாமா. தயவு செஞ்சு உள்ள வாங்க. அர்ச்சனா, நான் ஏதோ குத்தி காட்டுறேன்னு தப்பாக நினச்சிக்காதம்மா. அன்னைக்கு நந்தினி விஷயமா பேச வரும்போது, நந்தினி விஷயமா பேசுகிறதா இருந்தால் யாராக இருந்தாலும் உள்ளே வர வேண்டான்னு சொன்னியே. அதனால தான் நான் உள்ளே வரவான்னு கேட்டேன். அதுவும் இல்லாமல் நந்தினி தான் இப்போ இந்த நாட்டிலேயே இல்லையே. ஏதோ கண்காணாத தேசத்தில் தானே இருக்கா. அதனால தான் நான் இப்போ இந்த வீட்டிலேயே வந்து நிற்கிறேன். எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல மாமா. நந்தினி என் வாழ்க்கையில இடைஞ்சலா இருந்தா அவளுக்கு நீங்க ஆதரவா பேசுனீங்க. அந்த கோவத்துல தான் நான் உங்ககிட்ட கடுமையா நடந்துக்கிட்டேன். அது உங்க மனசை பாதிச்சிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க மாமா. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆமாம், என்ன பக்தி பரவசமா இருக்க? ஒரு வேண்டுதல் பிரார்த்தனைக்காக தான் மாமா. ஆஹா, சரி வாங்க மாமா. வாங்க மாமா, உட்காருங்க. உட்காருங்கப்பா, சாப்பிடுங்க. இவருக்கு பிடிக்கும் என்ன தக்காளி சட்னி, புதினா சட்னி, வேர்க்கடலை சட்னி எல்லாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இருந்தா ஒரு தோசை அதிகமா சாப்பிடுவாரு. உங்களுக்கு வேர்க்கடலை சட்னி பிடிக்குமே மாமா? எனக்கு இப்போ பசியே இல்லை. இருந்தாலும் வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு சொல்கிறேன். சரி கொடு. இவருக்கு பிடிக்கும் என்ன இட்லி பொடியும் நெய்யும் வச்சிருக்கேன் மாமா.
ஏய் செல்வம், நீ உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. பொதுவாக வாயும் வயிறுமா இருக்கிற பொண்களுக்கு புருஷங்காரன் தான் பார்த்து பார்த்து செய்வான். ஆனால் அர்ச்சனா இந்த நிலைமையிலையும் உனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்து பார்த்தியா? நீ உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. சரி செல்வம், அர்ச்சனாவை மாதம் மாதம் டாக்டர்கிட்ட செக்கப்பு கூப்பிட்டு போனியா? குழந்தை எந்த லெவலில் இருக்கான், எப்போ டெலிவரின்னு ஏதாவது சொன்னாங்களா? அப்பா அது வந்து என்ன வேலையா இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு கரெக்டா என்ன செக்கப்க்கு கூட்டிட்டு போயிடுவாரு மாமா. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆரோக்கியமா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆமாம் செல்வம், டெலிவரி டேட் எப்போ சொன்னாங்கன்னு சொல்லலையே? அதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு மாமா. செல்வம், இந்த மாதிரி சூழ்நிலையில் அர்ச்சனாவை நல்லபடியாக பார்த்துக்கணும். கடுமையாக எதுவும் பேசிடாத, சந்தோஷமாக வச்சுக்கணும்ப்பா. மனசுக்கு இதமான பாட்டுகளை கேட்கணும், நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்ணும். நல்ல சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்தால் தான் ஆரோக்கியமான அறிவான குழந்தை பிறக்கும்னு இப்போ தான் டாக்டருங்கெல்லாம் சொல்கிறாங்களே. இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீயே பொண்டாட்டி மேலே பிரியமாக உள்ள வந்தானே. அந்த வகையில் நம்ம அர்ச்சனா ரொம்ப கொடுத்து வச்சவ. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் நம்ம வாசுவோட விஷயந்தான். ரேவதி வந்து நம்ம வாசுவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அது விஷயமா உன்கிட்ட பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன மாமா சொல்றீங்க? ரேவதி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காளா? ஆமாம்மா. செல்வம் இதை பற்றி உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? அது இவரு இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன செல்வம் இப்படி சொல்கிற? நம்ம ரேவதியும் வாசுவும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு தானே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இப்படி டைவர்ஸ் நோட்டீஸ் வந்தால் என்ன பண்ணுறது? இந்த பார், இதெல்லாம் அவங்க அப்பா ராஜசேகர் பண்ணுற வேலையாக தான் இருக்கும். நீ இந்த விஷயத்தில் தலையிட்டு எப்படியாவது அவங்க 2 பேத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிருப்பா. எதுக்காக அவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்து வைக்கணும்? இந்த ரேவதி மாதிரி ஒரு மோசமான பொண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அவங்க 2 பேரும் சேராமல் இருக்கிறது தான் நல்லது. வாசு அவளோட சேர்ந்து வாழக்கூடாது, அவ்வளோதான். என்ன மாமா இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு? ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவ மேல போய் இப்படி பழி போடுறாரு. என்னது, அர்ச்சனா செல்வத்துக்கிட்ட நேரடியாக பேசாமல் நம்ம மூலமாக பேசுகிறா? ரேவதி பற்றி இவளுக்கு என்ன தெரியும்? நானும் நேரில் பார்க்குற வரைக்கும் ரேவதி நல்ல பொண்ணு தான் நினச்சேன். ஆனால் அவள் ரஞ்சித்துங்கிற பையனோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா. நான் அதை நேரில் பார்த்தேன். அவன் என்னடா ரேவதியை நான் தான் கட்டிக்க போறேன்னு என்கிட்டே வந்து சொல்கிறான். அதை கேட்டு ஒன்று பேசாமல் இருக்க சொல்கிறீங்களா? ரேவதி பற்றி அனாவசியமாக பேசுறதுக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணெல்லாம் எதுவும் கிடையாது. ரேவதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. எதை பத்தியும் தீவிரமா யோசிக்காம நாமளா ஒரு முடிவுக்கு போக கூடாது. நான் தான் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன்லப்பா, அதுக்கப்புறம் என்ன தீவிரமா யோசிக்கிறது? சொல்லுங்க அவகிட்ட. இதுக்கு மேல ரேவதி வாசுவும் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாது, அது சரிப்பட்டு வராது. அதனால நானே முடிவு பண்ணி ரேவதிக்கு பதில் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன். என்னப்பா சொல்ற? ரேவதிக்கு வாசு சார்பா நீ பதில் நோட்டீஸ் அனுப்பிட்டியா? ஆமா. இது ரொம்ப தப்பு மாமா. எடுத்தும் கவுத்தோன்னு முடிவு பண்ற விஷயம் இல்ல இது. கொஞ்சம் இவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. யாரும் இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல. யார் பேச்சும் கேட்க நானும் தயாரா இல்ல. ஏற்கனவே நான் வாசுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் முடிவு பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் லேட் பண்ணதுனால அவங்க முந்திக்கிட்டு டைவர்ஸ் நோட்டீஸ்ல வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இது ஒரு வகையில நல்லதுதான்ப்பா. இனிமே இதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. உண்மையிலே வாசுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா ரேவதி கிட்ட இருந்து அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்து வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்குண்டான வேலையை பார்ப்போம். இதுக்கு மேல யாரும் இதை பத்தி என்கிட்ட பேச வேண்டாம். எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். செல்வம் ஒரு நிமிஷம். செல்வம் நில்லுப்பா ஒரு நிமிஷம். இது பாருங்க, நீங்க பேச வேண்டிய விஷயம் எல்லாம் உள்ளே பேசியாச்சு. இதுக்கு மேல அதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த பார், வாசு விஷயத்தை பத்தி பேசலான்னு தான் வந்தேன். ஆனா அதை விட உன் விஷயம் இப்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குப்பா. என்ன நடக்குது இந்த வீட்டுக்குள்ள? என்ன சொல்றீங்க? உனக்கும் அர்ச்சனாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல செல்வம். அந்யோன்யமான தம்பதிகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கிறது என் மகன் செல்வமும் என் மருமக அர்ச்சனாவும் தான் நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா உங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லை போல் இருக்க. நான் ஒன்றை கேட்டால் அந்த பொண்ணு பதில் சொல்லிட்டு இருக்கு. வாசு ரேவதி பிரச்சனையை நீங்கள் 2 பேரும் என்ன வச்சு தானே பேசிட்டு இருக்கீங்க?
நீங்கள் 2 பேரும் நேருக்கு நேராக பேசிக்கலையே, ஏன்பா இப்படி? தப்பு செல்வம், ரொம்ப தப்பு. நீயும் நல்லவன், அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசினா பிரச்சனை சரியாயிடும். இங்கே நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்கிறது தான் பிரச்சனையே. தப்பு செல்வம். என் மேலே எந்த தப்பும் கிடையாது, அவன் மேலே தான் தப்பு. எனக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டு அவளுக்கு போய் பண்ணுங்க.